வெல்கம் வீவர்ஸ். அன்று ஆகஸ்ட் 1985 USA. எட் அப்படின்றவர் யூஎஸ்ல இருக்க ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எட்டோட மனைவி எலன் அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில தான் எட் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சைலிங் ட்ரிப்ஸ் போயிருக்காரு. எட் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போன அந்த சைலிங் ட்ரிப்ஸில் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காரு. அவரோட மனைவி அந்த நிலைமையில தான் 5.5 மாதங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில தான் சேலிங் ட்ரிப்ஸ் போன எட் ப்ரெக்னென்ட்டாக இருக்க தன்னை மனைவி வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு டெய்லியுமே கால் பண்ணி விசாரிச்சுட்டு இருந்திருக்காரு. இப்படி ஒரு வாரம் ட்ரிப்புக்கு போன எட் தன்னோட மனைவிக்கு 2 நாட்கள் கழிச்சு மறுபடியும் கால் பண்ணியிருக்காரு. அப்போ எலனோட ஃபோன் ரிங் போயிட்டே இருந்திருக்கு, அட்டன் பண்ணவே இல்லை. இதனால பயந்து இப்போ என்ன பண்றதுனே தெரியாம எட் முழிச்சிருக்காரு. இதுக்கு அப்புறம் தான் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான லென்னுக்கு கால் பண்ணி நீ என்னோட வீட்டை போயிட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காரு. தன்னோட ஃப்ரெண்டான எட் வீட்டுக்கு வந்த லென் வெளியே நின்னுட்டு எலன் எலன் அப்படின்னு கத்தி கூப்பிட்டுருக்காரு. அப்போ யாருமே வெளியே வராததை நோட் பண்ணி கிட்ட போயிருக்காரு. எட்டோ வீட்டோட லைட்ஸ் வெளியே உள்ள அப்படின்னு எல்லாமே ஆன் ஆகி இருந்திருக்கு. சரி டோரை போய் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு டோரை ஓபன் பண்ணியிருக்காரு. அப்போ டோர் உள் பக்கமா தாப்பால் போட்டிருக்கு. இதனால ரொம்பவே சந்தேகம் அடைஞ்சிருக்காரு லென். பிகாஸ் எட்டோட வீடு எப்பவுமே நைட்டு அவங்க தூங்க சொல்ல கூட ஓப்பன்ல தான் இருக்கும். ஸோ இதனால லென் எட் கிட்ட ஒரு நாள் பாரு, நீ தூங்க சொல்ல உன் வீட்டில் இருக்க பொருள் எல்லாமே யாராவது எடுத்துட்டு வெளியே போறாங்க அப்படின்னு இது மூலயமா ஒரு எட்டை ஒன் டைம் கிண்டல் கூட பண்ணியிருக்காரு. இந்த நிலைமையில தான் சந்தேகம் வந்த லென் எட்டோட வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்றாரு. ஆனா போக முடியல. இதுக்கு அப்புறமா பின்னாடி வழியா இருக்கக்கூடிய ஒரு ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள போயிருக்காரு. இப்படி உள்ள போன அவரு அந்த வீட்டோட ஹாலை செக் பண்ணி பார்த்திருக்காரு. அந்த ஹால்ல யாருமே இல்லைன்றத நோட் பண்ணிட்டு சரி மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு படிக்கட்டை ஏறி மேலே போயிருக்காரு. இப்படி ஸ்டெப்ஸ்ல ஏறுறப்பதான் அவருக்கு ஒரு ஏசி சவுண்ட் ஒன்று சத்தமா ஓட்டிட்டு இருக்கிறத கேட்டுட்டு மேலே போயிட்டு மேலே இருக்க பெட்ரூம் கதவை ஓபன் பண்றாரு. அப்படி பெட்ரூம் கதவை ஓபன் பண்றப்போ பெட்ரூம்ல இருக்க பெட் மேல எலன் இறந்த நிலைமையில இருக்க உடலை பார்த்து ஷாக் ஆயிருக்காரு. இதை யார் பண்ணது, இந்த கில்லரை போலீஸ் ஒரு ஃபோன் கால், ஒரு ஏசி, ஒரு மூவியை வச்சு எப்படி ட்ராக் பண்ணாங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். இது உங்கள் சிவா ஃபம்பர், நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். கிரைம், த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ், அன்சால்வ் கேசஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, இதோட ஃபேன் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய கேஸ் பற்றின கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் இது எல்லாமே யூடியூப்ல காமிக்க முடியாதுன்றதுனால நம்மளோட அஃபிஷியல் டெலகிராம் குரூப்ல தான் நான் ஷேர் பண்ணுவேன். நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. டெலகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கும் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னிடு கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. இப்படி எலன் இறந்து கிடக்கிறத பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்ச லென் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. போலீஸும் அங்க வந்து எலனோட டெட் பாடியை பார்க்கறாங்க. எலனோட இறந்த உடலை பார்த்த போலீஸ் இது கண்டிப்பா ஒரு ரேப் அண்ட் மர்டர் கேஸா இருக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் எலனோட இன்னர்வேர் அண்ட் நைட் கிளாத்திங் எல்லாமே தரையில விழுந்து கடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம எலனோட கழுத்தை நெரிச்ச மாதிரி 2 டபுள் லைன்ல கழுத்தை இருக்குன்னு அடையாளம் இருந்திருக்கு. இதுக்கப்புறமா வீட்டை ஃபுல்லாகவே சர்ச் பண்ண போலீஸ் அங்க எந்த ஒரு ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லை, அந்த வீட்டில இருந்து எந்த ஒரு பொருளும் காணாம போகல அப்படின்னு பார்த்து இது ஒரு ராபரி கேஸா இருக்காது அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் சைலிங் ட்ரிப்புக்கு போயிருந்த எலனோட ஹஸ்பண்ட் எட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. அதிர்ச்சி அடைந்த எட் உடனே தன்னோட வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்காரு.
இதுக்கப்புறமா போலீஸ் முதல் சஸ்பெக்டான எலனோட ஹஸ்பண்ட் எட்டை விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எட், நான் ஃப்ரைடே ஈவினிங் தான் என்னோட மனைவியை பார்த்தேன். என் மனைவி கிட்ட அன்னைக்கு ஈவினிங் சொல்லிட்டு சைலிங் டிப்ஸ்க்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வெளியே போயிட்டேன். அன்னைக்கு நைட் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்து தான் என்னோட ஃப்ரெண்டோட மனைவிக்கு முன்னாடி தான் நான் என்னோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணி பேசினா அப்படின்னு எட் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா போலீஸ் எட்டோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரையும் விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும், ஆமா எங்க வீட்டில் இருந்து தான் ஃபோன் பேசினா, அவன் ஒய்ஃப் கூட தான் பேசிட்டு இருந்தான் அப்படின்ட்டு போலீஸ் கிட்ட எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில தான் போலீஸ் எட்டோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவங்களோட திருமண வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே விசாரணையை பண்றாங்க. இப்படி பண்றப்போ தான் போலீஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அது என்னன்னா, எட்டுக்கு நிறைய இடத்துல அஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாமே எலனுக்கு தெரிஞ்சும் அந்த லைஃபை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. எட்டோட வீட்டில் அடிக்கடி பார்ட்டி, ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எல்லாமே அப்பப்போ நடந்திருக்கு. அதுல ஒய்ஃப் ஸ்வாப்ஸ் அப்படின்னு, அதாவது மனைவியை மாற்றிக்கொள்வது, இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் அந்த பார்ட்டியில நடந்திருக்கு. இதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் எட் கூட எலன் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எலனோட வீட்டுக்குள்ள எந்த ஒரு ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லாததை பார்த்த போலீஸ் கண்டிப்பாக கில்லர் எலனுக்கு தெரிஞ்ச ஆளாக தான் இருக்கணும் அப்படின்னு போலீஸ் முடிவு பண்ணி விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போலீஸ் விசாரணையை ஆரம்பிக்க சொல்ல தான் எலனோட கழுத்தில் ஒரு சில பேட்டர்னை பார்க்குறாங்க. அந்த பேட்டர்னும் கீழே கிடக்கிற அந்த எலனோட அண்டர்வேர் பேட்டர்னும் ஒரே மாதிரி இருக்கிறத நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ எலன் அந்த அண்டர்வேரால தான் கழுத்து நெரிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு போலீஸ் திங்க் பண்ணுறாங்க. எலனோட மற்ற எவிடன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எலனோட கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டு கழுத்து பின்னாடி இருந்து யாரோ கையால நெரிச்சிருக்காங்க. இதனால தான் கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு போலீஸோட எவிடன்ஸ் சொல்லுது. அப்போ கண்டிப்பாக அந்த அண்டர்வேரால கழுத்து நெரிக்கப்பட்டிருக்காது. பிகாஸ் ஒரு அண்டர்வேரால கழுத்தை நெரிச்சு எலும்பு உடைக்க முடியாது அப்படின்னு போலீஸ் முடிவுக்கு வராங்க. ஸோ ஃபைனலாக போலீஸ் கில்லர் ராபரி கேஸ் மாதிரியே இருக்க கிரைம் சீனை இப்படி மாற்றி அமைச்சிருக்கான் அப்படின்னு போலீஸ் முடிவு பண்ணுறாங்க. அங்கே வந்த ஃபாரன்சிக் டீம் அங்கே இருக்க பெட்ல வேற ஏதாவது சீமன் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அங்கே 150க்கும் மேலான சீமன்ஸ் ஃபாரன்சிக் டீமுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த 150 சீமனும் டிஎன்ஏ பண்ண முடியாத அளவுக்கு டீக்ரேட் ஆகிருக்கு. இந்த நிலைமையில தான் போலீஸ் பார்வைக்கு நான்சி அப்படின்ற ஒரு நபர் தெரிய வராங்க. இந்த நான்சி யாருன்னா எட்டோட ரீசெண்ட் அஃபேர். ரீசெண்டா தான் எட் நான்சி கிட்ட நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால கோவப்பட்டு தான் நான்சி எலனை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் திங்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் விசாரணை அப்போ கிரைம் சீன் நடந்த நாட்களில் நான்சி வேற ஒரு இடத்துல இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சி இந்த கேஸ்லேருந்து நான்சியை விடுவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் போலீஸ் இந்த கேஸை வேற ஒரு ரூட்ல திருப்பி இந்த கேஸை வேற மாதிரி விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போதான் போலீஸ்க்கு இந்த கேஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு மூவி ஞாபகம் வருது. இந்த மூவியை வச்சு ரிலேட் பண்ண அப்புறம் தான் போலீஸ்க்கு எட்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டான லென் எலனோட பாடியை பார்க்குறப்போ அங்கே நடந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் போலீஸ் கிட்ட என்ன சொன்னார்னா, நான் அந்த பாடியை பார்க்குறப்போ அங்கே ஃபுல்லாக ஏசி ஓடிட்டு இருந்தது. அந்த ரூம் ஃபுல்லாகவே ரொம்ப குளிராகவும் ரொம்ப கோல்டாகவும் இருந்தது அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலிமா தான் கில்லர் மாஸ்டர் பிளான் போட்டு இந்த விஷயத்தை மாற்றியிருக்கான். பிகாஸ் ஒரு கேஸில் டைம் ஆஃப் டெத்துன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் எப்போ இறந்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இறந்த உடலில் இருக்க டெம்பரேச்சர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இங்கே எலன் இறந்த ரூமில் ஏசி ரொம்ப நேரமாக ஓடி இருந்ததுனால எலன் எந்த நேரத்தில் இறந்திருக்காங்க, அவங்களோட பாடி டெம்பரேச்சர் என்னன்னு தெரியாம ஃபாரன்சிக் டீமே திணற அடிக்கிற அளவுக்கு இருந்திருக்கு. இந்த ஏசியால தான் எலனோட பாடி டீகம்போசிங் ஆகிறது கம்மியாயிருக்கு. அப்போ எலன் சனிக்கிழமை ஈவினிங்கோ இல்ல ஞாயிற்றுக்கிழமையோ இறக்கல, அவங்க வெள்ளிக்கிழமை இறந்திருக்காங்க அப்படின்னு போலீஸ் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வெள்ளிக்கிழமை இறந்திருக்காங்கன்னா எட்டுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போலீஸ் எட்டை கூப்பிட்டு மறுபடியும் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ இந்த விசாரணையில் எட் இல்லை, நான் வெள்ளிக்கிழமை ஈவினிங் என் ஒய்ஃப் கிட்ட நல்லா தான் நான் பேசிட்டு போனேன். என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு நான் சைலிங் ட்ரிப்ஸ்க்காக போயிட்டு என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து தான் நான் ஃபோன் பண்ணி என்னோட ஒய்ஃப் கிட்ட பேசினேன். அப்பையும் என் ஒய்ஃப் நல்லா தான் என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்படி எட் தன்னோட ஃப்ரெண்டு வீட்டில் பேசுகிறப்பதான் எட்டுக்கே தெரியாம ஒரு டியூஸ் அந்த இடத்துல நடந்திருக்கு. இப்படி எட் ஃபோன் காலை பண்ணிட்டு தன்னோட ஒய்ஃபுக்கு பேசுறப்போ அந்த எட் வீட்டில் இருந்த ஃப்ரெண்டோட 6 வயசான பொண்ணு வேற ஒரு ரூம்ல இருக்க போனை எடுத்து பேசியிருக்காங்க. அந்த போன்ல எந்த ஒரு சவுண்டும் அந்த சைடு இருந்து பேசல அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு பார்த்திருக்கா. என்ன ரிங்கு மட்டும் போகுது அங்கிள், ஆனா போன்ல யாரோ பேசுற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு பார்த்திருக்கா. இப்படி போலீஸ் விசாரணை பண்றப்பதான் அந்த குட்டி பொண்ணு போலீஸ் கிட்ட இந்த உண்மையை சொல்லியிருக்கா. இது மட்டும் இல்லாம எலன் இந்த கேஸோட ஸ்டார்டிங்ல இருந்து என்னோட மனைவியோட டைம் ஆஃப் டெத்தை சொல்லுங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட அப்பப்போ கேட்டிருக்கான். இது எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போதான் போலீஸ்க்கு கில்லர் எட் அப்படின்னு ஃபைனலா தெரிய வருது. எட் இந்த மர்டரை எப்படி பண்ணியிருக்கானா, எட்டுக்கு நிறைய அஃபேர் இருந்ததுனால எலன் எட்டு கிட்ட அப்பப்போ சண்டை போறத வழக்கமா வச்சு இருந்திருக்காங்க. இதனால கோபம் அடைஞ்ச எலன் நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எட் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு எட் டிவோர்ஸ் பண்ணா நம்மளுக்கு சொத்து எதுவுமே கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு எலனை கொல்ல முடிவு பண்ணியிருக்கான். வெள்ளிக்கிழமை மதியம் எட் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த தன்னோட மனைவியான எலனை பின்னாடி சைடு இருந்து கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொலை பண்ணி இப்படி கொலை பண்ணிட்டு அந்த ரூமோட ஏசியை போட்டுட்டு டைம் ஆஃப் டெத்தை மாத்துறதுக்கு மாஸ்டர் பிளான் போட்டுட்டு அங்கிருந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சைலிங் ட்ரிப்ஸ் போயிருக்கான். அங்க இருந்துதான் அந்த போன் கால்ல தன்னோட மனைவி அங்க பேசுற மாதிரியே இங்கிருந்து இவன் பேசி ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி டிராமா பண்ணியிருக்கான். இப்படி சூப்பரான மாஸ்டர் பிளான் போட்டு கொலை பண்ண அந்த எட்டுக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம ஒரு 6 வயசு ஒரு குழந்தை மூலமா தான் போலீஸ் கிட்ட மாட்டுவோம் அப்படின்னு. இதுக்கப்புறம் எட் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. அவனுக்கு 50 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க. பட் 1996ல ஹார்ட் அட்டாக் வந்து சிறையிலேயே இறந்திருக்கான். என்னதான் ஸ்கெட்ச் போட்டு மாஸ்டர் பிளான் போட்டு ஒரு கொலையை பண்ணாலும் அந்த கில்லருக்கே தெரியாம ஏகப்பட்ட எவிடன்ஸை அங்க விட்டுட்டு போறது நடந்துட்டு தான் இருக்கு. அதை கண்டுபிடிக்க தான் போலீஸும் ஃபாரன்சிக் டீமும் இருக்காங்க. வியூவர்ஸ், இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. See you soon.